ஸோ இன்னைக்கு வந்து நம்ம உத்தவர் விருந்தாவனத்துக்கு வர்றது, உத்தவர் கோபியர்களோட பேசுறது, அது வரைக்கும் அந்த 2 சாப்டர் மட்டும் பார்ப்போம். முடிஞ்ச கிருஷ்ணர் அவருடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதை பற்றியும் பார்க்கலாம். கிருஷ்ண லீலைகள்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை தன்னுடைய பக்தர்களுக்காக வெளிக்காட்டுறார். தன்னுடைய பக்தர்களுக்காக தான் அவர் இந்த உலகத்துல தோன்றுறார். பகவான் இந்த உலகத்துல தோன்றதுக்கு காரணம் கீதையில சொல்றது பிரகாரம் என்ன சொல்றாரு? கீதையில யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்கணும். ஏன் நான் வர்றேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாரு கீதையில கிருஷ்ணர்? என்ன காரணம் சொல்றாரு? சொல்லுங்க. அப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு 3 காரணம் கிருஷ்ணர் குறிப்பா சொல்றார். பக்தர்களை அழித்து பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருப்பப்படுறார். அவர் வந்து ஒரு தன்னுடைய குறிக்கோளா சொல்றார். துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, பக்தர்களை காக்கிறதுக்கே கூட பகவானே ஸ்வயம் அவரே வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பகவான் வர்றதுனுடைய முக்கியமான குறிக்கோள் வருங்காலத்துல வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் காப்பாற்றுறார். அதாவது நமக்கு வந்து அவருடைய லீலைகளை செஞ்சு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். நமக்கு பகவானுடைய லீலைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பகவான் இந்த உலகத்துல வரல அப்படின்னா நம்மளால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அவரை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம்? பகவான் எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார் தெரியாது. பகவான் இந்த உலகத்துல வரல அப்படின்னா அவரை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாம்லயோ கடவுளை பத்தி எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. கடவுள் யாரு, எங்க இருக்கார், அவர் என்ன செயல்கள் செய்வார், அதை பத்தி எந்த விளக்கமும் கிடையாது. ஆனா வேத சாஸ்திரத்துல குறிப்பா ஸ்ரீமத் பாகவத்ல பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள் ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலமா கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணருடைய செயல்கள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இந்த கிருஷ்ண லீலைகள் அமையுது. இந்த கிருஷ்ண லீலைகள்ல முக்கியமான பகுதிகள்ல ஒன்று இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது. கிருஷ்ண லீலைகள்ல பகவான் கிருஷ்ணருடைய எல்லா செயல்களுமே திவ்யமானது. அது எல்லாமே புனிதமான செயல்கள். அதுல எந்த செயல்கள்லையுமே வந்து பௌதிக கலங்கம் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறனால கிருஷ்ணருடைய செயல்களும் பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இப்ப இங்க கிருஷ்ணர் தன்னுடைய நண்பனான உத்தவரை வச்சு பிருந்தாவனத்துக்கு அனுப்புறாரு. உத்தவரை பிருந்தாவனத்துக்கு அனுப்பி கோபியர்களுக்கு செய்திகள் அனுப்புறார். அதை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த கிருஷ்ண புத்தகத்துல. இதே மாதிரி முக்கியமான பகுதி அப்படின்னா நிறைய பகுதிகள் முக்கியமானது. உண்மையில சொல்ல போனா நம்மளுடைய தற்காலிக நிலைக்கு இதை விட முக்கியமான பகுதிகள் பல நமக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தியினுடைய நிலைகளை வந்து இங்க இந்த பகுதிகளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த உயர்ந்த நிலைகள் நமக்கு நம்ம இருக்கக்கூடிய தற்போதைய நிலைக்கு எங்கேயோ இருக்கலாம். கோபியர்களுடைய மனோபாவமும் உத்தவர் அவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சுக்களும் வந்து நம்மளுடைய தற்போதைய நிலையை எண்ணி பார்க்கும்போது எங்கேயோ இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. ஏன்னா இதன் அடிப்படையில ரச தத்துவம் அப்படிங்கிறது அமையுது. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ரச தத்துவம். வேற எந்த சம்பிரதாயத்திலையும் ரச தத்துவம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்தளவு என்ன, மற்ற சம்பிரதாயங்களை பொறுத்தளவு பகவான் வந்து ரொம்ப பெரியவர், நம்ம அவருக்கு வந்து வழிபடணும், அவ்வளவுதான் கருத்து. அங்க வந்து ரசா அப்படிங்கிறது அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இங்க இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரச தத்துவம் அப்படிங்கிறது வருது. ரச தத்துவம் அப்படிங்கிறதுல எப்படி அந்த ரச தத்துவம் செயல்படுது? பொதுவா நம்ம சொல்லுவோம் 5 முக்கியமான ரசங்கள் இருக்குன்னு.
நாராயண் பிரபு, 5 முக்கியமான ரசங்கள் என்னென்ன? சக்கியாவுக்கு முன்னாடி 5 முக்கியமான ரசங்கள் என்னென்ன? தாஸ்யா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? 5 ரசங்கள் தெரியாதா? ஓகே, கருணாகர் 5 ரசங்கள் தெரியாதா? ரமேஷ், you know 5 rasas, 5 principal rasas, very important thing. 5 முக்கியமான ரசங்கள் சொல்லுங்க. 3 சொல்றீங்க, அப்படி எப்படி தேத்தி வரிசையா சொல்லுங்க. யார் சொல்றது? உங்களுக்கு தெரியும் குமார் போ, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்காது. வேற யார் சொல்றா? ரவி ப்ரோ, நீங்க சொல்ல பார்க்கலாம். சாந்தரசா, அது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தரசானா என்ன அர்த்தம்? சாந்தமான ஒரு மனப்பான்மையோட ரொம்ப அமைதியா இருந்து பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியது சாந்தரசா. சாந்தரசானா அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? மரம், செடி, கொடி, நதி, பறவைகள், இதெல்லாம் வந்து சாந்தரசா. இதெல்லாம் ரொம்ப அமைதியா பகவானுக்கு சேவை பண்ணிட்டார். தாசிய ரசம்னா அடுத்த ரசம் தாசிய ரசம். தாசிய ரசத்துக்கு என்ன உதாரணம்? நீங்க சொல்லுங்க. ஹனுமான் அப்படின்னா என்ன? தாசிய ரசம்னா என்ன? பகவானுக்கு தாசனா இருந்து சேவை பண்றது. அதுக்கு அடுத்த ரசம் என்ன? சக்கிய ரசா. சக்கிய ரசானா என்ன அர்த்தம்? வெயிட் 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 இவர்கிட்ட கேட்டுருக்கேன். சக்கிய ரசானா என்ன அர்த்தம்? பிரிவை என்றதா? அவங்க தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, நீங்களும் தப்பா சொல்றீங்களே. சக்கிய ரசானா என்ன? நட்பு, நட்பின் மூலமா உறவு கொள்றது. சக்கிய ரசா அப்படின்னா நட்பின் மூலமா உறவு கொள்றது. அதுக்கு அடுத்த ரசம் என்ன? வாத்சல்ய ரசா. வாத்சல்ய ரசானா என்ன அர்த்தம்? அம்மா குழந்தை, அந்த பாசம், அது வாத்சல்ய ரசம். அதுக்கு அடுத்த ரசம் மாதுரிய ரசானா பிரேமை. அப்படின்னா அன்பு, மிகப்பெரிய அன்பு. பிரேமை அப்படிங்கிறது எல்லா ரசத்துலயும் உண்டு. பிரேமை அப்படிங்கிறது வந்து எல்லா ரசத்துலயும் இருக்கு. அதனால பிரேமை வந்து மாதுரிய ரசத்துக்கு மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது எல்லா ரசங்களுக்கும் உண்டு. எல்லா ரசங்கள்லயுமே கிருஷ்ணருடைய உன்னத அன்பு அப்படிங்கிறது உண்டு. சோ மாதுரிய ரசானா என்ன? மாதுரிய ரசானா என்ன? கிருஷ்ணர் காதலன் காதலி இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது வந்து மாதுரிய ரசா. சோ இப்படி 5 முக்கியமான ரசங்கள் இருக்கு. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்ப கேட்டாலும் தெரியணும். நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது 5 முக்கியமான ரசங்கள். சாந்த ரசா, தாசிய ரசா, சக்கிய ரசா, வத்சல்ய ரசா, மதுரிய ரசா. தூக்கத்துல நினைச்சு கேட்டாலும் தெரியணும். இதெல்லாம் மறக்க கூடாது. இதெல்லாம் மறந்தா அப்புறம் பக்தி எது பிராக்டிஸ் பண்ணோம். பிரபுபாத் பகவத்கீதையில எடுத்து ஒரு 2வது பக்கத்துல எழுதியிருப்பார். 5 நிலையில ஒரு பக்தன் வந்து பகவானோட உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்த, தாசிய, சக்கிய, வத்சல்ய, மதுரிய அப்படின்னு கொடுத்திருப்பார். 5 ரசங்கள். சோ இந்த 5 விதத்துல ஒருத்தர் வந்து பகவானோட உறவு கொள்ளலாம். இந்த 5 விதத்துல ஒருத்தர் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற பட்சத்திலையும் இதுல ஒரு ரசத்துக்கும் இன்னொரு ரசத்துக்கும் ஒன்றை விட மற்றொன்று பெரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ரசமுமே வந்து பகவானோட இருக்கக்கூடிய உறவு முறை தான். சாந்த ரசமும், சாந்த ரசத்தினாலையும் பகவான் முழு திருப்தி அடைகிறார். மாதுரிய ரசத்தினாலையும் பகவான் முழு திருப்தி அடைகிறார். ஜீவனும் சாந்த ரசத்துல இருக்கக்கூடிய ஜீவனும் முழு திருப்தி அடையுது. மாதுரிய ரசத்துல இருக்கக்கூடிய ஜீவனும் முழு திருப்தி அடையுது. அதனால ஒரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா ஒரு வகையான ரசத்துக்கும் இன்னொரு ரசத்துக்கும் வேற்றுமை நம்ம பார்க்க முடியாது. வேற்றுமை பார்க்க முடியாதுன்னா இது உயர்ந்த ரசம், அது தாழ்ந்த ரசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு விதத்துல பார்த்தா. அதே சமயத்துல இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா
மாதுரிய ரசமானது மற்ற எல்லா ரசங்களை விட உயர்ந்ததா கருதப்படுது. ஏன் மாதுரிய ரசம் மற்ற எல்லா ரசங்களையும் விட உயர்ந்ததா கருதப்படுது? ஏன்? மற்ற எல்லா ரசங்களையுமே எதிர்பார்ப்பு கிடையாது. எப்ப எதிர்பார்ப்பு இருக்குதோ அப்ப பகவானோட உறவு முறையே வராது. எல்லா ரசங்களுமே தூய பக்தி தொண்டைதான் சொல்லி தருது. அதனால எந்த ரசங்கள்லயுமே எதிர்பார்ப்பு கிடையாது. இருந்தாலும் மாதுரிய ரசமானது உன்னதமானதா கருதப்படுது. மற்ற எல்லா ரசங்களை காட்டிலும் உயர்ந்ததா கருதப்படுது. ஏன்? ஒரு விதத்துல சொன்னா எல்லா ரசங்களும் ஒண்ணுதான். எல்லா ரசங்களுமே தூய பக்தி தான். எல்லா ரசங்களுமே பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் திருப்தியை கொடுக்கக்கூடியது. அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு ரசங்களுக்கும் இன்னொரு ரசங்களுக்கும் நடுவில் வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதுரிய ரசமானது பகவானோட இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதா அமையும். பகவானோட மற்ற ரசங்கள்ல இருக்கவங்களை காட்டிலும் மாதுரிய ரசமானது ரொம்ப நெருக்கமானது. பகவான் தன்னையே ஒப்படைக்கிறார். மற்ற ரசங்கள்லையும் தன்னையே ஒப்படைக்கிறார் ஓரளவுக்கு. ஆனா மாதுரிய ரசத்துல பகவான் ரொம்ப தன்னை முழுமையா அப்படியே ஒப்படைக்கிறார். ஸோ மாதுரிய ரசம் அதனால அதுல இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணத்தினால உயர்ந்ததா கருதப்படுது. அதே சமயத்துல கிருஷ்ணரே சொல்றாரு, அதை நம்ம இங்க பார்ப்போம். கிருஷ்ணரே மாதுரிய ரசத்தை சேர்ந்தவங்களை உயர்ந்தவங்களா சொல்றாங்க. மற்ற பக்தர்களும் அதை போற்றி சொல்றாங்க. அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதுரிய ரசமானது இருக்கிற எல்லா ரசங்களை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதுரிய ரசத்துல பல்வேறு பாவங்கள் இருக்கு, பல்வேறு நிலைகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ஒரு சில மனோபாவங்கள் வெளியில வரும். ஸோ அந்த பாவங்கள் எல்லாம் இங்க இந்த 2 சாப்டர்ல நம்ம வெளித்தோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரச தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம அதுல ஓரளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு 5 ரசம் என்னன்னு கேட்டாலே தெரியல. நான் அதுல இன்னும் நிறைய சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா யாருக்கும் புரிய போறது கிடையாது. சரியா? அதனால அதுல ஒரு நிலைக்கு மட்டும் பார்க்கலாம். நம்ம போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க ஹரிநாம சிந்தாமணி கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. டெம்பிள் மார்னிங் பாகவத்துக்கு பதில அதுல கடைசி செஷன்ல இப்படிதான் ரச தத்துவத்தை பத்தி சேர்ந்து அதுல டெம்பிள் டிவோட்டிஸ் நிறைய பேர் ரொம்ப டீப்பா இருக்கு சப்ஜெக்ட்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம அவ்வளோலாம் டீப்பா இன்னைக்கு போறது கிடையாது. சம் பேசிக் சப்ஜெக்ட் பாவம். ஏன்னா இன்னைக்கு அதுதான் இருக்கு கிருஷ்ணா புக் செமினார் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி ஆகும். இந்த போர்ஷன் கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு வெளியில வந்துடுறார். விருந்தாவனத்தை விட்டு வந்தறியும் அவர் கம்சனை கொண்டாடுறார். கம்சனை கொன்னு உக்ரசேனரை மன்னராக்கிறார். அதுக்கப்புறம் வாசுதேவர் தேவகி 2 பேரும் கிருஷ்ணரை குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. கிருஷ்ணருக்கு ஊனல் போட்டு கிருஷ்ணரை குருகுலத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி குருகுலத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் குருகுலத்துல 64 நாள் இருக்கார். ரொம்ப நாள் இருக்க கிடையாது. கிருஷ்ணர் 64 நாள் தான் இருக்கார். நாங்க இங்க கமர்ஷியலா இந்த மகாபாரதம் பண்ணி டிவி சீரியல்ல போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் குருகுலத்துக்கு போகும்போது சின்ன பையனா போவாரு, வெளியில வரும்போது பெரிய ஆளா வர மாதிரி காட்டிடுவாங்க. கிட்டத்தட்ட என்னவோ ஒரு 7-8 வருஷம் இருந்த மாதிரி ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் காட்டுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வெறும் 64 நாள் அங்க போனார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலைகளை கற்று 67 நாள்ல எல்லா கலைகளையும் கற்றுட்டார். உண்மையில கிருஷ்ணருக்கு எல்லா கலைகளும் தெரியும். அவருக்கு ஒன்றும் கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் அவர் கற்றுக்கொண்ட கலைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா நடனம் ஆடுறது. கிருஷ்ணருக்கா நடனம் ஆட தெரியாது. ஏற்கனவே ராச நடனம் பண்ணிட்டு வந்தவர், அவருக்கு நடனம் ஆட தெரியாது. காளியன் மேலேயே நர்த்தனம் ஆடினார். பொதுவா நர்த்தனம் ஆடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு
விஷயம். ஸ்டேஜ் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நியாயமா இருக்கணும். அவங்க நடனம் ஆடக்கூடிய தளமானது கொஞ்சம் சமமா இருக்கணும், அப்படி இருக்கணுமா. நம்ம ஊர்ல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவன் யாரு தெரியும், இந்த மாதிரி ஆட தெரியாதவன் வீதி கோணல்னு சொன்னானோ. ஏன்னா ஆட தெரியல, சும்மா வீதி கோணலா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிமா. ஸோ தர பேலன்ஸா இருக்கணும். நீங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லாத்துலயுமே பரதநாட்டியமோ இல்லை எந்த டான்ஸும் இருந்தாலும் ஸ்டேஜ் ஓரளவுக்கு பிளாட்டா இருக்கும். அது பாட்டுக்கு மேடு மலமா இருந்ததுன்னா அவங்க இங்க இருந்து அங்க குதிக்கும் போது தடுக்கி விட்டு பொத்துன்னு விழுந்துருவாங்க டான்ஸுக்கு நடுவுல. ஆனா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ராசலீல எங்க நடனம் ஆடினார், காட்டுல ஆடினார். காட்டுல மேடு பள்ளம் நிறைய இருக்கும். கிருஷ்ணர் ஒன்னும் பிளாட்டான இடத்துல ஆடல. அவர் ரொம்ப ஜாலியா ராச நடனம் ஆனார். சரி, அதுதான் தொலைதுன்னா காளியன் மேலேயே ஆடினாரு. காளியன் ஒவ்வொரு தலை 1000 தலையில அப்படி மாறி 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 ரொம்ப அற்புதமா பகவான் நடனம் ஆடுறார். சோ பகவானுடைய நர்த்தனத்துக்கு இணையா எதுவுமே கிடையாது. அதனால அதை கத்துக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே ஒரு குருவை அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக கிருஷ்ணர் சாந்தி பண்ணி முன்னிக்கிட்ட போய் கத்துக்கிட்டார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். சோ அப்படி கத்துண்டு பகவான் கிருஷ்ணர் இங்க வரார். கிருஷ்ணர் மதுராவுக்கு திரும்பி வரார். இருந்தாலும் அவர் அவருடைய நினைவு விருந்தாவனத்துல இருக்கு. அவர் நினைக்கிறார், விருந்தாவனத்துக்கு நான் பிருந்தாவனம் வாசிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு வந்தார், நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா திரும்பி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நந்த மகாராஜ் கோபர்கள் எல்லாரும் திரும்பி போறாங்க. அவங்க மட்டும் திரும்பி போனாங்க. சோ அவங்கள மட்டும் திரும்பி கிருஷ்ணர் கூட வரல அப்படிங்கறத பார்த்துட்டு கோபியர்கள் எல்லாருக்கும் பயங்கர வருத்தம். அவங்களால அந்த வருத்தத்தை தாங்கவே முடியல. ஓ, கிருஷ்ணர் நம்ம கூட வரலையே அப்படிங்கிறது. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு போகவே கிடையாது. நம்ம அது முதல்ல பார்த்தோம். கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் அவர் விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க கிடையாது. அவர் எப்ப அக்ரூரருக்கு யமுனையில வைகுண்ட லோகத்தை காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துல கிருஷ்ண பலராமர் விருந்தாவனத்தை விட்டு வெளியில போகல. விருந்தாவனத்தை விட்டு வெளியில போன கிருஷ்ண பலராமர் வசுதேவ சங்கர்ஷ்ணர். கிருஷ்ணர் அவர் கிருஷ்ணர் தான், அதே நபர் தான். ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணருக்கும் வசுதேவருக்கும் என்ன வித்தியாசம், கிருஷ்ணருக்கும் வாசுதேவருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. அந்த பாவா கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவா விருந்தாவனத்துல இருக்கும்போது கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பாவமும் விருந்தாவனத்தை விட்டு வெளியில போகும்போது அவருக்கு இருக்கக்கூடிய பாவமும் வேற. அதனால அவர் அந்த இடத்துல வாசுதேவ ரூபத்துல இருக்கார். விருந்தாவனத்துக்கு வெளியில கிருஷ்ணர் வாசுதேவரா இருக்கார், விருந்தாவனத்துக்கு வெளியில பலராமர் சங்கர்ஷ்ணரா இருக்கார். சோ இப்படி கிருஷ்ண பலராமர் விருந்தாவனத்தை விட்டு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவங்க திரும்பி வர்றேன்னு சொன்னாங்க, ஆனா வரல. கிருஷ்ணர் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வரல. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வரல, அப்ப என்ன அர்த்தம்? எப்படி என்னது அது? என்ன அர்த்தம்? அது ஒரு ஓகே, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவா ஜென்ரலா ஒருத்தன்ட்ட சொன்னீங்கன்னு வச்சோங்க, அவன் என்ன நினைப்பான்? கிருஷ்ணர் சொல்லிட்டு போனார், வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு, வரல, அப்ப என்ன நினைப்பான்? கிருஷ்ணர் ஏமாத்திட்டார். இது ஒரு பதில் சொல்லுவான். இன்னொரு என்ன சொல்லுவான்? சொன்ன வாக்க காப்பாற்ற முடியல. இந்த ரெண்டு தான் வரும் பதில். கிருஷ்ணர் ஏமாத்திட்டார், அவனை நம்பி கிருஷ்ணரே நம்பி வந்தாங்க, கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கிருஷ்ணரால சொன்ன வாக்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லலாம். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால அவர் ஒரு சொல்லிட்டு அதை அவரால் நிவர்த்தி பண்ண முடியல அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். அதனால அவர் தான் சொன்ன வாக்க காப்பாத்தல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப கிருஷ்ணர் வேணும்னே ஏமாத்திட்டாரா? அப்படியும் கிடையாது. கிருஷ்ணர் பக்த வத்சலா, அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர், பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர். அப்படிப்பட்டவர் எப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்த வாக்க அவர் மீறப்போறார்?
கிருஷ்ணர் பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கை என்னைக்கு மீற மாட்டார். அசுரர்களுக்கு கொடுத்த வாக்கை மீறுவார், பக்தனுக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டார். கிருஷ்ணர் பக்த வத்சலா அப்படிங்கிற பேர் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்படுவார். அசுரனுக்கு நான் ஏதாவது வாக்கு கொடுத்தா மீறத பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். இப்ப பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல தேவர்கள்லாம் அசுரர்களுக்கு வரம் கொடுத்துருவாங்க. அசுரர்களுக்கு வரம் கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க, ஐயோ வரம் கொடுத்துட்டமே. கிருஷ்ணர் அப்படி அசுரர்களுக்கு எதிராக ஏதாவது உறுதி எடுத்திருந்தா கூட பக்தனுக்காக தேவைப்பட்டது அப்படின்னா தான் எடுத்த உறுதியை தானே முறிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்திருப்பார், சொல்லியிருப்பார். ஆயுதம் நான் எடுக்க மாட்டேன்பா, அப்படி சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் பீஷ்மர் அர்ஜுனனை பயங்கரமா தாக்கி அவ்வளவுதான், அர்ஜுனன் அவன் கதை முடிய போகுது, அர்ஜுனன் சாக போறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தறியும் கிருஷ்ணரால பொறுக்க முடியல. கிருஷ்ணர் உடனே சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை தாக்க போற. ஏன்னா கிருஷ்ணரை பொறுத்தளவு எனக்கு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, ஆனா என் பக்தன் அழிவு வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல எண்ணம் கிருஷ்ணருக்கு உண்டு, கிருஷ்ணருடைய பாவம். அதனால பின்னாடி கூட பார்ப்போம் நம்ம, கிருஷ்ணர் போர்க்குளத்தை விட்டு ஓடி போவார், ரணச்சோர் அப்படின்னு. கிருஷ்ணர் போர்க்குளத்தை விட்டு ஓடி போறது அப்படிங்கிறது கேவலமான பேர். இருந்தாலும் மதுராவாசிகளை காப்பாற்றணும், தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால கிருஷ்ணர் போர்க்குளத்தை விட்டு ஓடி போவார். இப்படி கிருஷ்ணர் பல இடங்கள்ல தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக தனக்கு அவப்பேர் வந்தா கூட அதை பொருட்படுத்த மாட்டார். ஆனா அதே சமயத்துல பக்தர்கள் அப்படி பகவானுக்கு எது அவப்பேர்னு மத்தவங்க நினைக்கிறாங்களோ அதை பக்தர்கள் கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை நோக்கி வந்தார் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு அது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம், அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் பீஷ்மரே அதை அனுபவிச்சார். அந்த அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பீஷ்மர் அந்த செயல் எல்லாத்தையும் செஞ்சார். சோ இப்படி பக்தர்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல துஷ்டர்களுக்கு அதை அனுபவிக்க முடியாது, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னது இது, கிருஷ்ணர் கடவுள், அவர் சொன்ன வாக்கு இப்படி மீறாரு அப்படின்னு. ஆனா கிருஷ்ணரை பொறுத்தளவு பக்த வத்சலா அப்படிங்கறது தான் அவர் விருப்பப்படுறார். அப்படி பக்த வத்சலனா பகவான் கிருஷ்ணர் இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி தன்னுடைய பக்தர்களை ஏமாற்றுவார்? அதனால கிருஷ்ணர் அவருடைய பக்தர்களை ஏமாற்றினார்னு சொன்னாலும் அதுவும் பொருந்தாது. கிருஷ்ணர் அவர் சொன்ன வாக்க காப்பாத்தல அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பொருந்தாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கிருஷ்ணர் நந்த மகாராஜோட திரும்பி வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னா அவருடைய பாவா மூலமா வந்தார். நந்த மகாராஜ் மற்றும் எல்லாருமே கிருஷ்ணருடைய பாவத்தை தாங்கி இருந்தாங்க. கிருஷ்ணர் தன்னுடைய பாவத்தினுடைய ரூபத்துல அங்க வந்தார். சோ இது ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற பாவத்தை வளர்த்துட்டு இருக்காங்களோ அவங்க கூட எப்பவுமே கிருஷ்ணர் இருக்கார். சோ கிருஷ்ணர் அவங்கள விட்டு எந்த க்ஷணமும் வெளியில போறதே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் எழுதுவார். ஒரு சில பக்தர்கள் சொல்றாங்க பக்தி செய்யக்கூடியவங்க விருந்தாவனத்தை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா விருந்தாவனத்தை விட்டு வெளியில போயும் ஒரு பக்தன் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு தூய பக்தன் எங்க இருக்கிறானோ அந்த இடம் எல்லாமே விருந்தாவனம். அத்வைதாச்சாரியார் சொல்லுவார் இதே விஷயத்த சைத்தன்ய மகாபிரபுட்ட. சரி மகாபிரபு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் விருந்தாவனம். சோ தூய பக்தர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடம் விருந்தாவனம் ஆயிடுது. எப்படி அப்படின்னா தூய பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா இருக்கார். எப்படி இருக்கார் அவர்? அவருடைய பாவா மூலமா, அவருடைய பாவா எக்ஸ்பான்ஷன் மூலமா அவர் அந்த இடத்துல இருக்கார். சோ அது மாதிரி கிருஷ்ணர் நந்த மகாராஜரோட திரும்பி வந்தார். எப்படி வந்தார்? அவருடைய பாவா ரூபத்துல அவர் நந்த மகாராஜரோட கூடவே வந்தார். அவருடைய பாவா ரூபத்துல நந்த மகாராஜ் கூடவே வந்ததுனால எல்லா பிரஜவாசிகள் எல்லாருமே சதா சர்வகாலமும் கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருந்தாங்க. அவங்களால கிருஷ்ணரை மறக்க முடியல. கிருஷ்ணருடைய லீலைகளை அவங்க எப்பவுமே நினைச்சுட்டு இருந்தாங்க. கிருஷ்ண லீலைகளை அவங்களால மறக்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடமா நினைப்பாங்க, ஓ கிருஷ்ணர் இப்பதான் கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போயின்னு இருப்பார், கிருஷ்ணர் இந்த பலியாதான் அவர் போயின்னு இருப்பார், கிருஷ்ணர் இந்த கோவர்தன மலையில தான் இந்த இடத்துலதான் அவர் விளையாடுவார், இந்த யமுனையில இந்த இடத்துல தான் குளிப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது இதுதான் கிருஷ்ணர் உடுத்தி இந்த உடை, இதுதான் கிருஷ்ணர் இங்கேதான் வெண்ண திருடினார், கிருஷ்ணர் இங்கேதான் கோபிகளோட லீலை பண்ணார்,
இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது, ஏன்னா விருந்தாவனத்தை கிருஷ்ணர் போகாத இடமே கிடையாது. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவங்களுக்கு சதா சர்வகாலம் கிருஷ்ணருடைய ஸ்மரணை முழுமையா இருக்கும். அப்படி கிருஷ்ண பக்தியில மிக உயர்ந்த நிலையில அவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க. எப்படி பட்ட ஒரு சூழ்நிலையில மதுராவுக்கு கிருஷ்ணருடைய சகோதரர் உத்தவர் வரார். கிருஷ்ணருடைய சகோதரர் உத்தவர் வரார். உத்தவர் வந்து கிருஷ்ணருக்கு சகோதரர் முறை வருது. எப்படி சகோதரர் யாருக்கு தெரியும்? கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் என்ன உறவு முறை? உத்தவர் யாரு? அவருடைய கிருஷ்ணரோட அப்பா வசுதேவரோட சகோதரரோட பையன். அவரோட பேர் சம்திங். அவர் வந்து வசுதேவரோட சகோதரர் பையன் வந்து உத்தவர். ஸோ அப்படி உத்தவர் வந்து கிருஷ்ணருக்கு சகோதரர் முறை வருது. அதனால அது மட்டும் இல்லாம உத்தவர் வந்து ப்ருஹஸ்பதியினுடைய சிஷ்யர். எல்லா நியாய சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களும் வந்து ரொம்ப நுணுக்கமா கற்றறிந்தவர். ரொம்ப ஷார்ட், அறிவு வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும். அவர் ரொம்ப புத்திசாலியான மன்னவர் அவர் உத்தவர். அதே சமயத்துல ரொம்ப பக்தரும் கூட. உத்தவர் பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உத்தவர் தான் துவாரகையிலே மிகச்சிறந்த பக்தர். துவாரகையிலேயே மிகச்சிறந்த பக்தர் வந்து உத்தவர் தான். ஸோ உத்தவர் அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பக்தர். அவர் கிருஷ்ணரோட இருந்த பாவம் வந்து சக்கிய ரசத்துல இருந்தார். அவர் கிருஷ்ணரோட நண்பரா இருந்தார். உறவினர் அப்படிங்கிற பட்சத்திலையும் கிருஷ்ணருக்கு அவர் வந்து நட்பு முறையில அவர் கிருஷ்ணரோட உறவு கொண்டிருந்தார். ஸோ உத்தவர் வந்து பார்க்கறதுக்கு கிருஷ்ணரை மாதிரியே இருப்பார். கிருஷ்ணரை போன்ற நிறம், கிருஷ்ணரை போன்ற உடல் பாகம். உத்தவருக்கு வந்து கிருஷ்ணரை போன்றே தோற்றம் அளிக்கக்கூடியவர். அதனால உத்தவர் வந்தரையும் கிருஷ்ணருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தன்னுடைய நண்பன் தான் கூட வந்துட்டான் அப்படிங்கிறதுல. ஸோ அதே சமயத்துல கிருஷ்ணர் வந்து எப்பவுமே விருந்தாவன வாசிகளே நினைச்சுட்டு இருந்தார். இந்த விரஜவாசிகள் எல்லாரும் ரொம்ப எனக்கா காத்துட்டு இருப்பாங்களே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டு இருந்தப்ப உத்தவர் வந்தார். அதனால உத்தவரை வந்து நீ போய் விருந்தாவனத்துக்கு போய் ஒரு என்னுடைய தூதுவனா போ அப்படின்னு சொல்லி தூது சொல்றதுக்காக கிருஷ்ணர் உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். கிருஷ்ணர் உத்தவரை விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். அப்படி விருந்தாவனத்துக்கு அனுப்பும்போது அங்க போய் சொல்ற, நீ வந்து என்னோட அப்பா நான் என்ன பண்றேங்கிற அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லு, அவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். குறிப்பா கோபியர்களுக்காக ஒரு கடிதத்தையும் எழுதி கிருஷ்ணர் அனுப்பி விடுறார். கடிதம் எழுதி உத்தவர் மூலமா அனுப்பி விடுறார். இப்படி உத்தவர் தன்னுடைய ரதத்தை பூட்டிட்டு காலையில கிளம்புறார். சாயந்தரம் போல வரார். வந்தறியும் முதல்ல அவர் வந்து நந்த மகாராஜருடைய வீட்டுக்கு போறார். நந்த மகாராஜ் வீட்டுக்கு போனரையும் உத்தவரை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. கிருஷ்ணருடைய தூதுவரா வந்திருக்கிறார் இவர் அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரொம்ப வரவேற்று, ஏன்னா கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறாரு அவரு, ரொம்ப வரவேற்று அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இருக்கையை கொடுத்து உட்கார சொல்லி, நீ கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ணர் என்ன பண்றார். முதல்ல அவங்க வந்து வசுதேவர் என்ன பண்றார். வசுதேவரும் தேவகியும் அவங்க வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு இவ்வளவு நாள் இருந்தாங்க. இவங்களுக்கு பிரிவு தாங்க முடியல. இருந்தாலும் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு மறுபடியும் அவங்க பையன் வந்ததுல கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. கம்சன் அவங்கள சிறையில போட்டு வச்சிருந்தான், அந்த சிறையில இருந்து விடுபட்டதுனால அவங்க மகிழ்ச்சியோட இருப்பாங்க. கம்சனுடைய அட்டூழியம் எல்லாம் அங்க ஒளிஞ்சதுனால மதுரா வாசிகள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு கடைசியா அவங்க விஷயத்துக்கு வராங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிருஷ்ணர் எப்படி இருக்கார், கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கிருஷ்ணரை பத்தி விசாரிக்கிறாங்க. உத்தவர் சொல்றார், உத்தவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கேக்குறாங்க, அவங்க
கிருஷ்ண லீலைகளை பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நந்த மகாராஜரும் வசுதேவர் யசோதை வந்து அப்படியே உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. யசோதையால பேசவே முடியல. யசோதா அம்மா வந்து அப்படியே அழுதுண்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நந்த மகாராஜ் சொல்றத கேட்க 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 அவங்களுக்கு அழுகையா வருது. நந்த மகாராஜருக்கும் யசோதை விருந்தாவன வாசிகள் எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் அவங்கள விட்டு போனதுனால ஏறக்குறைய பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலை வந்தது. கிருஷ்ண பைத்தியம். அது வந்து ஒரு இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட கிருஷ்ணரை மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலையில ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நந்த மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, ஏய் நீ ஏன் கிருஷ்ணர் இங்க இல்லைன்னு நினைக்கிற? கிருஷ்ணர் கன்றுக்குட்டியெல்லாம் எடுத்துட்டு போறாரு, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க அப்படிங்கிற நிலையில இருக்காரு. அவருக்கு கிருஷ்ணர் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்க முடியாது. ஸோ அவருடைய பைத்தியக்காரத்தனம் வேற மாதிரி வெளிப்பட்டது. யசோதாமா பொழுதா பொழுதுன்னு நீங்க கிருஷ்ணரை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவங்க அழுதுன்னு இருக்காங்க. இப்படி 2 பேரும் அழுதுன்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு உத்தவரை பார்க்கவும் பயங்கர மகிழ்ச்சி. அவங்க வந்து உத்தவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்கார், பலராமர் எப்படி இருக்கார், எங்களெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்காரா, இந்த கோவர்தன மலையை ஞாபகத்துல வச்சிருக்காரா, இந்த கோபியர்களை ஞாபகத்துல வச்சிருக்காரா, இந்த பசுக்களையும் கன்றுக்குட்டிகளையும் ஞாபகத்துல வச்சிருக்காரா, கிருஷ்ணர் இங்க இருக்கக்கூடிய யமுனையை ஞாபகத்துல வச்சிருக்காரா, இதெல்லாம் மறந்துட்டாரா, இன்னும் ஞாபகத்துல இருக்கா அவருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை கிருஷ்ணனும் பலராமனும் வந்து ஒரு பெரிய தேவர்களா இருக்கலாம். அவங்க பிறந்தப்பயே கர்கமுனி சொன்னார், இவங்க வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எத்தனையோ அசுரர்களை வதை பண்ணாங்க. எங்களெல்லாம் அவங்க தான் காப்பாத்துனாங்க. காளியன்ட்டு எங்களை காப்பாத்தினாங்க. காட்டு தீ பரவுனது, அந்த காட்டு தீயில இருந்து எங்களை காப்பாத்தினார். அது மட்டும் இல்லாம கம்சனுடைய ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கம்சன் மதுராவாசி எல்லாரையும் காப்பாத்தினார். அது மட்டும் இல்லாம எத்தனையோ அசுரர்களை வந்து கிருஷ்ணருக்கு ஒண்ணு இந்த விருந்தாவனத்தை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா அவங்க விவரிக்கிறாங்க. கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி அப்படியே பேச ஆரம்பிக்கிறார் நந்த மகாராஜ் ஒன்னொன்னா. அப்படி நந்த மகாராஜ் பேசுறத பேச பேச அவருக்கு வந்து அவருடைய பக்தி பயங்கரமா அதிகமாயிட்டே இருக்கு. அவர் வந்து வெளிப்படுத்துறார். அவரால் பேசிட்டே இருக்காரு, அழுதுண்டே இருக்கார். யசோதாமா பக்கத்துல உட்காந்து கிருஷ்ணலீலைகளை ரொம்ப உன்னிப்பா கேட்டுட்டு அவங்க வந்து அழுதுண்டே இருக்காங்க. ஒரு பொசிஷன்ல வந்து நந்த மகாராஜரால பேச முடியல. அவருக்கும் அழுக வந்து அவ்வளவு அதிகமாயிடுச்சு. அவரால் பேச முடியல. அவரும் பேசுறத நிறுத்திட்டார். இப்படி நந்த மகாராஜரும் பேசுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் உத்தவர் அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவங்க அல்லவா பக்தர்கள், கிருஷ்ணர் இவங்களை விட்டு போய் இவ்வளவு நாட்கள் ஆயிப்போச்சு, மாத கணக்கில் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து கிருஷ்ணரையே சதா சர்வகாலமும் நினைச்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் பக்தர்கள். பொதுவா மக்கள் வந்து கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்காங்க. நம்ம வந்து கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அவங்க வந்து சதா சர்வகாலம் கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிருஷ்ணரை மறக்கிறதே கிடையாது. அதை நினைச்சு உத்தவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றார், இந்த மாதிரி மனித சமுதாயத்துல உங்களை மாதிரி ஒரு பரவசத்துல இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்தது கிடையாது. நீங்க தான் ரொம்ப மிகச்சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லி உத்தவர் வந்து புகழ்ந்து அவங்களுக்கு சொல்றார். இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் தான் இந்த பிரபஞ்சம் மொத்த படைப்புக்குமே காரணம். கிருஷ்ணரும் பலராமர்கிட்ட தான் எல்லா பிரபஞ்சங்களும் எல்லாமே உருவாகுது. ஸோ அவங்க தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நந்த மகாராஜ் சொல்ற. அப்படி கேட்டா கூட வழக்கம் போல அவங்களுக்கு வந்து சரி இருக்கட்டும், அவரு கடவுளா இருக்கட்டும், அதனால என்ன, அவரு என் பையன், அந்த பாவமானது வாத்சல்ய பாவமானது அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி ஞானம் வந்தா கூட அதை முழுமையா மறைச்சிடுது. ஸோ அப்படியே அவர் வந்து புத்தவர் பேசின்னு இருக்கார். அவர் பேசி சொல்றார், கடைசி காலத்துல கிருஷ்ணரை நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வைகுண்டத்துக்கு போகலாம், வைகுண்டத்துல நம்ம வந்து பிறப்பு இல்லாம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். அதெல்லாம் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ண லீலைகளை பத்தி அவங்களுக்கு கேட்க அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. அப்படியே ராத்திரி ஃபுல்லா பேசிட்டே இருக்கிறாங்க. கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டே இருக்காங்க. உத்தவர் சொல்றார், கிருஷ்ணர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி வருவாரு, அவருக்கு கொஞ்சம் மதுரால வேலை இருக்கு, கிருஷ்ணருக்கு கொஞ்சம் மதுரால வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு கிருஷ்ணர் அவங்க கூட வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மதுரால வேலையை முடிச்சுட்டு ஒரு தடவை வந்து விருந்தாவனத்துக்கு வந்து கோபியர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார்.
அதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல, புராணங்கள்ல. பாகவத்துல அந்த அந்த டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து மறுபடியும் வந்தார் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் எல்லாரும் அந்த புராணத்தை அடிப்படை வச்சு சொல்றாங்க. ஸோ அப்படி கிருஷ்ணர் திரும்பி வருவார், கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் வந்து கிருஷ்ணரோட இல்லை அப்படிங்கிறத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. கிருஷ்ணர் கூடி சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்க சொல்ற கிருஷ்ணர் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கார். கிருஷ்ணருக்குன்னு அப்பா அம்மா உறவினர்கள் நண்பர்கள் யாருமே கிடையாது. கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களுக்கும் சமமா நடத்துறார். இப்படி கிருஷ்ணரை பத்திய ஞானத்தையும் கொடுக்கிறார். அதே சமயத்துல கிருஷ்ணரை பத்தி லீலைகளையும் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நாள் ஃபுல்லா போயிடுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல கோபியர்கள் எல்லாம் எந்திரிச்சு அவங்களுடைய வீட்டு பணிகள்லாம் ஆரம்பிச்சு அவங்க வந்து பால் கறந்துட்டு அவங்க வந்து வழக்கம் போல காலையில வந்து நந்த மகாராஜரையும் யசோதையும் பார்க்க வராங்க. இது வந்து அவங்களுடைய டெய்லி டியூட்டி. ஏன்னா நந்த மகாராஜரும் யசோதையும் அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர்கள் மாதிரி. அவங்க வந்து வைஷ்ய கம்யூனிட்டிக்கு அவர் வந்து மகாராஜ், ராஜா. வைஷ்ய கம்யூனிட்டிக்கு நந்தர் வந்து ராஜா மாதிரி. அதனால ராஜா பார்க்கறதுக்காக வராங்க. வந்து அவங்க வந்து அவருக்கு தினமும் வணக்கம் சொல்லிட்டு கிருஷ்ண லீலைகளை பத்தி கிருஷ்ணரை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து போறது அப்படிங்கிறது அவங்களுடைய தினசரி செயல்கள்ல ஒன்று. அப்படி அவர் வந்து வரும்போது அவங்க பாக்குறாங்க, ஓ தங்க ரதம் வாசல்ல பாக்குறாங்க. தங்க ரதம், என்னது இது தங்க ரதம் இருக்கு? ஏன்னா விருந்தாவனத்துல அவங்க வந்து ரதத்தையோ எதையுமே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்ட வேண்டிதான். ரதம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் வந்தது. எப்போ வந்தது? அக்ரூரர் வந்து ரதத்தை கொண்டு வந்தார். சோ மறுபடி ரதத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது, மறுபடியும் ரதம் வந்திருக்கு, மறுபடியும் அக்ரூரர் வந்திருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நினைக்கிறாங்க, வந்துட்டு போட்டோம், நம்ம உயிரே கிருஷ்ணர் தான். உயிரே போய் நாங்க வந்து அந்த அக்ரூரை முதல்லயே வந்து எங்க உயிரையே பறிச்சுட்டு போயிட்டாரு. உயிரே போனதுக்கு அப்புறம் இங்க வந்து நாங்க வெறும் ஜடமா கிடக்குறோம். இந்த ஜடத்துக்கு அவர் என்னத்தை பாதகம் பண்ண முடியும்? அவர் இந்த உடம்புல என்ன தீமை செய்ய முடியும்? நமக்கு இதுக்கு மேல அவர் செய்யறதுக்கு என்ன தீமை இருக்கு? கிருஷ்ணரே பறிச்சுட்டு போயாச்சு, இதுக்கு மேல ஒரு ஜீவனுக்கு என்ன பெரிய தீமை இருக்கும்? இதை விட ஒரு பெரிய தீங்கு வந்து என்னத்தை அவர் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து இந்த யாரா இருந்தாலும் சரின்னு சொல்லி பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து உத்தவரை பார்த்தரையும் மகிழ்ச்சி. கிருஷ்ணருடைய தூதுவர் அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு உத்தவருக்கு இவங்க வேணுங்கிற மரியாதையை கொடுக்குறாங்க. அப்படி மரியாதையை கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, இந்த பையன் வந்து ரொம்ப அழகா இருக்கான், கிருஷ்ணரை மாதிரியே இருக்கான். இந்த பையனுக்கு யாரு மனைவியா வராங்களோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கிருஷ்ணரை போலவே இவ்வளவு அழகா இருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை கூட அப்படியே அவரை பத்தி அப்படியே அவங்களுக்குள்ளார பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அவங்க வந்து சரி இவன் வந்து கிருஷ்ணரோட நண்பன் அப்படிங்கறனால கிருஷ்ணரை பத்தி இவனுக்கு ஏதாவது செய்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள் எல்லாம் அப்படியே உத்தவரை வலிச்சுட்டு போயிடுறாங்க. தனியா கூட்டிட்டு போயிடறான். தனியா கூட்டிட்டு போய் கேட்கிறான், ஓ வா, கிருஷ்ணரை பத்தி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்கிறியா? கிருஷ்ணரை பத்தி நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எங்க மேல ஞாபகம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நாங்க என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பெரிய பெரிய சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாத்தையும் திறந்துட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு திறந்துட்டு போனா கூட அவங்களுக்கு கூட அப்பப்ப வீட்டு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட், வீட்டுல இருக்கக்கூடிய பற்றுதல் அப்படிங்கிறது அவ்வளவு பலமானது. அந்த பற்றுதல் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு சன்னியாசம் எடுத்துட்டு போனா கூட வரும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரால எங்களை எப்படி முழுசா மறக்க முடியும்? கண்டிப்பா கிருஷ்ணர் எங்களை ஞாபகம் வச்சுட்டு இருப்பார். கிருஷ்ணர் எங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்காருன்னா இருக்காரா? கிருஷ்ணருக்கு எங்களை ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் எப்பயாவது எங்களை பத்தி நினைக்கிறாரா? இந்த விருந்தாவனத்தை பத்தி எப்பயாவது நினைக்கிறாரா? எங்க கூட ராசலீலை பண்ணாரே அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிருஷ்ணரை வந்து மறந்துடுறாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க கிருஷ்ணர் எங்க கூட அனுபவிச்சுட்டு, இப்ப நாங்கெல்லாம் சாதாரண கிராமத்து பெண்கள், இந்த கிராமத்து பெண்களா இருந்தோம், எங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப கிருஷ்ணருக்கு நகரத்துல பல பெண்கள் கிடைச்சிருப்பாங்க, அதனால எங்களை மறந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரிசையா உதாரணம் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேனி வந்து மலர்ல தேன் இல்லை அப்படின்னா அந்த மலரை விட்டுட்டு அடுத்த மலருக்கு போயிடும்.
அந்த மலரோட உறவு அந்த தேன், மலர்ல தேன் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ தேன் விட்டுருச்சுன்னா அதை விட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 விபச்சாரி வந்து தனக்கு வரக்கூடியவன்ட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் கூட இருப்பான். பணம் இல்லைன்னா அவனை விட்டுட்டு வேற அடுத்தவர்கிட்ட போயிடுவான். அப்புறம் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து தன்னை காப்பாற்றுற வரைக்கும் தான் மக்கள் வந்து அந்த அரசுல இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ராஜாங்கத்தை விட்டுட்டு அடுத்த ராஜாங்கத்துக்கு போயிடுவாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய வழிமுறை அப்படிதான். இன்னைக்கு அது மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற, முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிராமண, சத்திர, வைஷ்ய, சூத்ரா எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சொத்துமே ராஜாவுக்கு உள்ளதுதான். எதுவுமே யாருக்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது, எல்லாமே ராஜாவோட சொத்து. அதனால வந்து ஒரு நாட்டுல இருப்பாங்க, அந்த ராஜா பிடிக்கல அப்படின்னா அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ராஜா வந்து இவங்கள பராமரிப்பாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா வழிவகையும் செஞ்சு தருவாங்க. அதனால இன்னாருக்கு தான் சொந்தம், இன்னுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அடி தடி ராக இதெல்லாம் அப்ப கிடையாது. ஏன்னா எல்லாமே ராஜாக்கு சொந்தம். எல்லாரையும் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ராஜாவோட கடமை. அதன் அடிப்படையில வந்து அப்படி யார் மக்கள் வந்து ராஜா சரியில்லை அப்படின்னா அந்த ராஜாவை விட்டுட்டு போற மாதிரி, ஒரு குருகுலத்துல போய் படிக்கக்கூடிய பையன் வந்து படிப்பு முடிச்சவரையும் ஸ்கூலை விட்டுட்டு ஸ்கூலுக்கும் வாத்தியாரை விட்டுட்டு போயிடுற மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வாத்தியாருங்க பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் அந்த வாத்தியார்களுக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் உறவு கிடையாது. ஸோ அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, பல சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பறவை எல்லாம் மரத்தை விட்டு போயிடும். அப்புறம் காட்டு தீ வந்து காட்டுல இருக்கக்கூடிய புல்லெல்லாம் காஞ்சு போச்சு, புல்லெல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மானு இதெல்லாம் வந்து காட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிடும், வேற காட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி இந்த தொடர்பு வந்து ஒரு தற்காலிகமா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கிருஷ்ணர் எங்களை அனுபவிச்சுட்டு எங்களை இப்ப விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்படி கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி அவங்க வந்து உத்தவர்கிட்ட பேசாம, இவங்கெல்லாம் உத்தவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. ராதாராணி என்ன பண்ணாங்கன்னா உத்தவர்கிட்ட பேசாம அவங்க வந்து அங்க ஒரு தேனி ஒண்ணு வந்தது, அந்த தேனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க தேனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த தேனிய வந்து கிருஷ்ணரோட தூதுவனா நினைச்சு அந்த தேனி கிட்ட பேசுறாங்க. உத்தவர்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு பதிலா அந்த தேனி கிட்ட மறைமுகமா பேசுறாங்க. அப்படி அந்த தேனி வந்து பறந்து வந்து ராதாராணியோடைய காலத்தொட வருது. வெளியில போ, நீ வந்து இந்த மாதிரி என் காலை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ற. ராதாராணி சொல்றாங்க. ராதாராணி என்ன சொல்றாங்க, நீ வந்து ஒரு தேனி, ஒரு மலரை விட்டு இன்னொரு மலருக்கு போயிட்டே இருக்கிற. உன்னுடைய எஜமானரும் இப்படிதான், உன்னுடைய எஜமானர் இருக்கக்கூடிய குணம் உனக்கு அப்படியே இருக்கு. உன்னுடைய எஜமானர் வந்து அனுபவிக்கிறவருக்கு எங்களை அனுபவிச்சுட்டு இப்ப வேற எங்கேயோ போயிட்டாரு. சோ அப்படின்னு சொல்லி அந்த ராதாராணி அந்த தேனி மூலமா மறைமுகமா தாக்குறாங்க கிருஷ்ணரை. இப்படி ஒன்னொன்னா கிருஷ்ணரை பத்தி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உன்னை பார்த்தா உன்னுடைய எஜமானர் மாதிரியே இருக்கிற நீனு, உன்னை பார்த்தா எஜமானர் மாதிரியே நீ இருக்க, அதனால உன்னுடைய எஜமானருக்கு என்னெல்லாம் குணம் இருக்குதோ அதே குணம் உங்ககிட்டயும் இருக்கும். உன்னுடைய எஜமானர் வந்து நம்ப தகாதவர், அவரை நம்ப முடியாது, அதனால உன்னையும் நம்ப முடியாது. உன்னுடைய எஜமானர் வந்து எந்த விதத்திலையும் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பவே முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க, முன்னாடி பார்த்தா அப்படின்னா இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது உன்னுடைய எஜமானருக்கு ரொம்ப பிரியமானது. நாங்க எங்க பாட்டி பௌர்ணமிஷ்டிட்ட இருந்து கதை கேட்டிருக்கோம். முன்னாடி உன்னை வந்து நம்பவே முடியாம நீ பண்ண, நீ வந்து சீதா மேல ரொம்ப பற்றுதல் உனக்கு அதிகமா இருந்தது. சீதா மேல அதிக பற்றுதல் இருந்ததுனால நீ என்ன பண்ண, சூர்பனகையை வந்து அசிங்கமாக்கி விட்ட, மூக்க அறுத்து சூர்பனகையை வந்து அசிங்கமாக்கிட்ட. நீ ஒரு சத்திரியன் அப்படிங்கிற முறையில ஒரு பெண்மணி வந்து உன்னிட்ட அடைக்கலம் கேட்கும் போது நீ அந்த பெண்ணை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆனா நீ சீத்தையினுடைய அழகுல மயங்கி அந்த காலத்தினால சூர்பனைக்கு நீங்க வந்து தப்பு பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு வேடன் மாதிரி இருந்து வாலிய நீ மறைஞ்சு நின்று கொன்ன. அது மட்டும் இல்லாம நீ வந்து வாமனரா அவதாரம் பண்ணப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சாரு பரிமாறாரு, இருந்தாலும் அவரை நீ வந்து பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிட்ட. இப்படி நீ வந்து ரொம்ப
ரொம்ப நம்பிக்கை துரோகம் செய்யற அப்படின்னு சொல்லி ராதாராணி கிருஷ்ணர்கிட்ட, அதாவது அந்த வண்டு கிட்ட அவர் வந்து பேசுற, அந்த தேனி கிட்ட அவர் வந்து இது நீ பேசக்கூடிய சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறார். உண்மையில இது வந்து ஒரு பாவ நிலைகள். ராதாராணியினுடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட கருத்தும் பேச்சும் வந்து ஒவ்வொரு நிலைகளை குறிக்கக்கூடியதா ஆச்சாரியர்கள் வந்து இதுல நிறைய வர்ணனைகளை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது சாதாரண ஒரு பேச்சு கிடையாது. நம்மளும் என்ன இந்த மாதிரி பேசலாம், ராதாராணி இமிடேட் பண்ணலாம், எல்லாரும் பேசலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வருவாங்க, ஏ கிருஷ்ணா என்ன நினைச்சுட்டு இருக்கிற நீனு, நீ என்ன எனக்கு சோதனை பண்றியா நீனு, இப்படி நிறைய பேர் பேசுறது நம்ம வந்து கேட்கலாம். ஆனா அதெல்லாம் மாயால இருந்து பேசக்கூடியது. ராதாராணி பிரேமையில இருந்து பேசக்கூடியதுக்கும் இந்த ஜனங்க வந்து அவங்களுடைய ஜட விஷயத்துக்காக வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா, என்ன நினைச்சுட்டு இருக்கா நீ தெரியுமா, இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மிரட்டின்னு இருப்பாங்க. அது வந்து சும்மா மாயால பண்ணக்கூடாது. அப்படி ஒருத்தர் கிருஷ்ணரை வந்து நிந்திச்சாங்க அப்படின்னா உடனே கிருஷ்ணரோட சக்தி மாயா அவங்கள வந்து இன்னும் அதிகமா தான் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கஷ்டங்களை அதிகமா தான் கொடுக்கும். யார் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஏ கிருஷ்ணா நீ எனக்கு கஷ்டத்தை நிறைய கொடுக்குற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை திட்டினாங்க அப்படின்னா அப்ப மாயா பார்க்கும், ஏய் என்னோட எஜமானரே நீ திட்டுறியா, வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பலமா கஷ்டத்தை கொடுக்கும். சோ அது வேற. ராதாராணி திட்டுறது அப்படிங்கறது வந்து வேற. ராதாராணி எப்ப கிருஷ்ணரை திட்டுறாங்களோ அப்ப கிருஷ்ணர் அதை ரசிக்கிறார், கிருஷ்ணர் அதை அனுபவிக்கிறார். ஏன்னா ராதாராணி வந்து தூய அன்பு, அந்த அன்பினால அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சில நேரத்துல நிந்திக்கிறாங்க. அது மாதிரி அவங்க வந்து நிந்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் இப்போ வந்து நகரத்துல இருக்கார், கிருஷ்ணருக்கு வந்து நிறைய பெண்மணிகள் இருப்பாங்க. அங்க நகரத்துல வந்து நிறைய மதுரவாசிகள், நாங்கெல்லாம் யாரு கிராமத்து பெண்மணிகள் அசிங்கமா இருக்கிறோம், நகரத்துல அழகான பெண்மணிகள் இருப்பாங்க, அதனால கிருஷ்ணர் அவங்களோட போயிட்டார் போல இருக்கு. கிருஷ்ணரோட சுபாவம் எங்களுக்கு தெரியும், பெண்கள் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அதனால கிருஷ்ணர் அங்க போயிட்டார் போல இருக்கு. அப்புறம் ஏன் ஒண்ணு அமுச்சு வச்சிருக்காரு, ஒருவேளை அங்க நாங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாளிகளா இருக்கிறோம், எங்களை வந்து வசீகரிச்சுட்டாரு, அங்க இருக்கக்கூடியவங்களை அவரால் வசிக்க முடியலையோ, வசியம் பண்ண முடியலையா, அவங்கள வந்து ஏமாத்த முடியலையா எங்களை ஏமாத்தின மாதிரி, அதனால உன்னை வந்து இங்க இருந்து எங்களை கடத்திட்டு போறதுக்காக அமுச்சு விட்டு இருக்கிறாரா, இல்லையே அப்படி இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு அப்படி ஒரு பார்வை பார்த்தா போதுமே, இந்த உலகத்துல இல்ல, நகரத்துல இல்ல, கிராமத்துல இல்ல, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுடுவானு. கிருஷ்ணர் ஒரு சின்ன ஒரு பார்வை போதுமே, அவரோட பார்வைப்பட்டதுன்னா போதும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் சொத்து பத்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வந்துருவானு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரால எப்படி வசீகரிக்க முடியாம இருக்க முடியும், அதுவும் முடியாது. அப்புறம் ஏன் கிருஷ்ணர் ஒண்ணு அமைச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு விதத்துல ராதாராணி வந்து அந்த தேனியோட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, என்னை யாராவது கேட்டாங்கன்னா, என்னுடைய கருத்தை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், யாருமே கிருஷ்ணரை பத்தி பேசக்கூடாது, கிருஷ்ணரை வந்து மறக்கணும், கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு கிருஷ்ணரை பத்தி யாருமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா மற்றது எல்லாம் விட்டு போயிடுது நம்மளை விட்டு. கிருஷ்ணரை பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய பற்றுதல் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது, சொந்தம் பந்தம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து உன்னத பாவ நிலையில இருந்து அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி பேசுறதை நிறுத்தணும், கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறத நிறுத்தணும், கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பக்தியினுடைய மிகப்பெரிய ஒரு நிலையில இருந்து பேசக்கூடிய பேச்சுக்கள். நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறதுக்கே பிரயத்தனம் செஞ்சாலே முடிய மாட்டேங்குது. உத்தவர் நினைக்கிறார், ஜனங்க எல்லாரும் கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தியானம் பண்றாங்க, கஷ்டப்பட்டு என்னென்னமோ செயல்கள்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை பத்தி மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கிறாங்களே. ஏன்னா கிருஷ்ணரை மறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது அவங்களுக்கு. ஏதாவது கிருஷ்ணருடைய ஸ்மரணை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையானது அப்படின்னா, நமக்கு சுவாசம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையானதோ அந்த அளவுக்கு. நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிறோமா, கிடையாது, இயற்கையா செயல்படுது அந்த சுவாசம் அப்படிங்கிறது. உண்மையில சொல்ல போனா கிருஷ்ண பக்தியில முன்னேற நிலையில இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுக்கு சுவாசிக்கிறத காட்டிலும் கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமானதா இருக்கு. ஏன்னா அவங்க சதா சர்வகாலம் கிருஷ்ணன் மேல அந்த அளவுக்கு பக்தியில ஊண்டே இருக்காங்க. நம்மள மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா என்னென்னமோ மைண்ட்ல என்னென்னமோ ஓடின்னு இருக்கும். இங்க ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அங்க என்னென்னமோ மைண்ட்ல ஓடின்னு இருக்கும்.
ஆனா கோபியர்களோட நிலை அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப உன்னதமான ஒரு நிலையில இருந்து அவங்க வந்து ராதாராணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட. இது எல்லாமே வந்து மகாபாவா. இதுக்கு வந்து ஒவ்வொன்றையும் பிரிச்சு சொல்லுவாங்க. ஒரு சில பேச்சுக்கள் வந்து உதூரணா, ஜல்பா, பிரதி ஜல்பா, இப்படி உஜ்வல ரசா, இப்படி பல்வேறு நிலைகள்ல வந்து ராதாராணி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த தேனி காணா போயிடுச்சு. காணா போனேன்னு இவங்களுக்கு பயங்கர வருத்தம். ஐயோ போயிடுச்சே, நான் சொன்னதெல்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுவானோ, நான் சொன்னதெல்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டா கிருஷ்ணர் என்ன நிராகரிச்சிருவாரா அப்படின்னு அப்படியே அவங்களுடைய மூடு வந்து உல்டாவாகும். ஸோ உல்டாவாகி உடனே அவங்க வந்து பயப்படுறாங்க. அப்புறம் திரும்பி அந்த தேனி வருது. வந்துரியும், ஓ நீ வந்துட்டியா, அப்பா கிருஷ்ணருக்கு எவ்வளோ கருணை. நான் வந்து அவர் வந்து வேண்டாம் வேண்டாம் திட்டினா கூட கிருஷ்ணர் வந்து மறுபடி உன்னை அனுப்பிடுறாரு. ஸோ கிருஷ்ணரை போல கருணை உள்ளவங்க யாருமே கிடையாது, எவ்வளோ கருணை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட பேச்செல்லாம் அப்படியே உல்டாவாகுது. அவங்க சொல்றாங்க கிருஷ்ணர் மேல எப்படி எங்களுக்கு மறுபடி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உத்தவர் வந்து சொல்ற, எனக்கு வந்து கிருஷ்ணர் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர் எடுக்கிறார். உடனே எல்லாரும் அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க, படி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ புத்தவர் அவரே படிக்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் கொண்டு வந்த லெட்டரை அவரே படிக்கிறார். அப்ப அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோபியர்களை புகழ்ந்து கொஞ்சம் பேசுறார். அவர் சொல்றார், உங்களை மாதிரி பெரிய பக்தர்கள் யாருமே பார்க்க முடியாது, நீங்க வந்து கிருஷ்ணருக்காக எல்லாத்தையுமே விட்டுருக்கீங்க. கிருஷ்ணரோட இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவு முறை வந்து எவ்வளவு பெரிய பெரிய சாதுக்களாலையும் யாராலையுமே முடியாது, லக்ஷ்மியால கூட முடியாது. அத்தகைய அளவுல நீங்க வந்து கிருஷ்ணரோட நெருக்கமா இருக்கீங்க, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு உங்க அப்படின்னு சொல்லி கோபியர்களை பத்தி புகழ ஆரம்பிக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க, ஐயா கொஞ்சம் பேசறலாம் நிறுத்து, முதல்ல லெட்டரை படிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்கறதுல அவ்வளோ ஆர்வத்தோட இருக்காங்க. அப்படி உத்தவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி கிருஷ்ணர் முதல்ல சொல்றார், நான் வந்து எப்பவுமே உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கிடையாது, எந்த சூழ்நிலையும் யாரும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேன், அதனால நான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முதல்ல கொஞ்சம் தத்துவம் பேசுறார் கோபியர்கள்ட்ட. ஏன்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கார். கிருஷ்ணர் எங்கேயுமே எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணர் வந்து யாரையும் பிரிஞ்சிருக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் வந்து சதா சர்வகாலமும் எல்லா இடங்களையும் இருக்கார். கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தே சவஸ்தித. ஸோ அவர் சொல்றார், எல்லா இடத்துலையுமே நான் பரவி இருக்கேன், எல்லாமே என்னில இருக்கு, நான் அது இல்லை. ஸோ கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். நான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேன், நான் எல்லா சூழ்நிலைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபியர்கள்ட்ட சொல்றார். அப்புறம் சொல்ற, நான் வந்து இந்த உலகம் மொத்தத்தையும் படைச்சு காக்கக்கூடியவன் நான் தான், என்னுடைய சக்தி இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே செயல்படாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு சில விஷயங்களை சொல்றார். அப்படி சொல்லிட்டு சொல்றார், எனக்கு நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து மறுபடி செலுத்த முடியாது, இந்த கடனை வந்து தீர்க்க முடியாது, நீங்க தான் என்னுடைய பக்தர்களே மிகச் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கோபியர்களுக்கு ஒத்துக்கிறார். இதே தான் வந்து சைத்திர மகாபிரபு பிரச்சாரம் பண்ணார். சைத்திர மகாபிரபு சொன்னார், இந்த கோபியர்களுடைய மனோபாவத்தை தான் நம்ம வந்து வளர்த்துக்கணும். கோபியர்களுடைய மனோபாவம் தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு உன்னதமான நிலை, அதை தான் ஒருத்தர் வந்து ஒரு விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லி சைத்திர மகாபிரபு அதை சொல்லியிருக்கார். இப்ப கிருஷ்ணர் அதுல சொல்றார், அந்த கடிதத்துல சொல்றார் கிருஷ்ணர், அதாவது பிரிவு, எம் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு பெரிது, என் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு அளவே கிடையாது, அது பிரிவிலையும் இருக்கக்கூடியது அந்த அன்பு.
அந்த பிரிவுல இருக்கக்கூடிய அன்பு விப்ரலம்ப சேவா அதுக்கு பேர். அந்த பிரிவுல கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய அந்த அன்பில இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை, அது ரொம்ப சிறந்தது. அந்த ஒரு ரசத்தை, அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் உங்களை விட்டு வெளி தோற்றத்துல பிரிஞ்சிருக்கேன். உண்மையில நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கிடையாது. ஆனா அதே சமயத்துல உங்களை விட்டு நான் ஏன் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பிரிவுல உங்களுக்கு ஒரு வரக்கூடிய அந்த ஆனந்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதன் மூலமா நீங்க மேல இந்த விப்ரலம்ப சேவையில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு இந்த விப்ரலம்ப சேவையை ரொம்ப ரொம்ப ஆமோதிச்சார். அவரும் இதை பயிற்சி செஞ்சார். கோஸ்வாமிகளும் இதை பயிற்சி செஞ்சார். கோஸ்வாமிகளை பத்தி ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். கோஸ்வாமிகளை பற்றி பாட்டு பாடியிருக்கார். அதுல சொல்ற கோஸ்வாமிகள் ஹே ராதே விரஜ தேவிகே சலலிதா ஹே நந்தோ சுனோ குதஹ, ஹே எங்க ராதாராணி, எங்க நந்த மகாராஜ், எங்க லலிதா அப்படின்னு சொல்லி, எங்க யசோதா அப்படின்னு அவங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. விப்ரலம்ப சேவை, எங்க அவங்க, எங்க அவங்க, எங்க கிருஷ்ணா, எங்க கிருஷ்ணா அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நேற்று கூட டிவி ப்ரோக்ராம்ல ஒருத்தர் கேள்வி கேட்பார், கிருஷ்ணர் அப்பப்போ கனவுல வராருங்க, கனவுல கிருஷ்ணர் கடவுள் வராரு, அதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு. ஸோ அது நீ ஏதாவது கிருஷ்ணர் கடவுள் கனவுல வந்தா நல்லதுதான். இருந்தாலும் அது கிருஷ்ணரா வர்றதில்ல, உன்னுடைய மனதுல நீ கிருஷ்ணரை நினைச்சுன்றதுனால கிருஷ்ணர் வந்த மாதிரி உனக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணரா ஒருத்தர் வந்தாருன்னா அது பெரிய விஷயம். கிருஷ்ணரை பார்த்தேன் அப்படின்னு எந்த பக்தர்களும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தவங்க கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்துல இருப்பாங்க. அந்த விப்ரலம்ப சேவை நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த விப்ரலம்ப சேவையை அனுபவிக்கிறதுக்காக, அந்த ஒரு விப்ரலம்ப சேவையை கிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பூரியில தங்கினாராம். இது சைத்தன்ய மகாபிரபு பூரியில தங்கினதுக்கு மறைமுகமான காரணம். சைத்தன்ய மகாபிரபு ஏன் பூரியில தங்கினார் யாருக்கு தெரியும்? இது இல்லாம அவங்க அம்மா, சைத்தன்ய மகாபிரபுவோட அம்மா நீ பூரியில தங்கிடு, பூரியில தங்கினா உன்னை பத்தி செய்திகள் எங்களுக்கு அடிக்கடி வரும். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு தான் கிளம்பி போனார். சன்னியாசம் வாங்கிட்டு நேரா விருந்தாவனத்தை நோக்கி போனார். அப்போதைக்கு அத்வைத ஆச்சாரியர் கொஞ்சம் ட்ரிக்கு பண்ணி அவர் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க சச்சி மாதா மீட் பண்றா. அங்க சச்சி மாதா சொல்றாங்க, நீ இங்க பூரியில தங்கு அப்படின்னு சொல்லி அவங்க சைத்தன்ய மகாபிரபுக்கு விண்ணப்பம் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அவர் பூரியில தங்கினார். இது ஒரு காரணம். இது உண்மையில வெளி காரணம். உள் காரணம் என்ன அப்படின்னா, விருந்தாவனத்துல தங்கி விருந்தாவனத்தை தியானிக்கிறத காட்டிலும், விருந்தாவனத்துல தங்கி விருந்தாவனத்தை நினைக்கிறத காட்டிலும் பூரியில தங்கி விருந்தாவனத்தை நினைச்சேன். சோ அது விப்ரலம்பா பாவத்தை சைத்தன்ய மகாபிரபு அங்க வெளிக்காட்டினார். சோ இந்த விப்ரலம்பா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சைத்தன்ய மகாபிரபு காட்டி கொடுத்தார். இப்படி கோபியர்கள் அப்புறம் உத்தவர் இந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் கோபியர்கள் கிருஷ்ணரை பத்தி உத்தவர்கிட்ட இன்னும் விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு கோபியர்களும் கிருஷ்ணர்கிட்ட ஒவ்வொரு நாளா விசாரிக்கிறாங்க. கிருஷ்ணர் எங்களை விட்டு பிரிஞ்சதுனால எங்களுடைய மனம் இது அப்படியே அனலாட்டம் எரிஞ்சுட்டு இருக்கு நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோபியர்கள் கிருஷ்ணரை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த விருந்தாவனத்துல கிருஷ்ணர் போன இடத்தெல்லாம் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு கிருஷ்ணரோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. கிருஷ்ணரை எங்களால மறக்க முடியாது. இன்ஃபேக்ட் யாரால கிருஷ்ணரை மறக்க முடியும்? கிருஷ்ணரோட பழகினவங்க யாரால கிருஷ்ணரை மறக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது உண்மை. கிருஷ்ணர்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணரை விலக முடியாது. இப்படி வேற என்ன எப்படி அவங்க கிருஷ்ணலீலைகளை பத்தி ரொம்ப பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் உத்தவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க கொஞ்ச நாள் என் கூட தங்கணும், சும்மா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில கொஞ்ச நாள் உத்தவர் அவங்க கூட தங்கி இருந்துட்டு கிருஷ்ணலீலைகளை நந்த மகாராஜ், யசோதா, கோப நண்பர்கள், கோபியர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துட்டு அவங்க அவரு அதுக்கப்புறம் திரும்பி மதுராவுக்கு புறப்பட்டு போறார். நான் கிருஷ்ணரை பார்க்க போகணும், கிருஷ்ணரை பார்க்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு மதுரா நோக்கி போறார். ஸோ இப்படி உத்தவர் விருந்தாவனத்துக்கு கிருஷ்ணலீலைகளை பத்தி அவங்க கிட்ட பேசினது, அதன் காரணத்தினால கோபியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சது.
அதனால அவங்களுக்கு வந்து மனசுல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பாரம் வந்து குறைஞ்சிடுச்சு. அதே சமயத்துல மீண்டும் அவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி நினைச்சுட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த அடிப்படையில உத்தவர் வந்து நினைக்கிறார், இவங்க தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிறத உத்தவர் உணர்ந்து, உத்தவர் என்ன விருப்பப்படுறார் அப்படின்னா, இவங்களுடைய தாமரை திருவடிகள்ல இருந்து எனக்கு தூசி கிடைக்குமா, நான் கேட்டேன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் வந்து இந்த விருந்தாவனத்துல கோபியர்கள் நடந்து போகக்கூடிய இடத்துல ஒரு புல்லா பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோ ஒரு உயர்ந்த பக்தர் உத்தவர் வந்து அவ்வளவோ படிச்சிருக்கார். அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது. ப்ரகஸ்பதியோட சீடர், கிருஷ்ணருடைய உற்ற நண்பர், கிருஷ்ணர் மேல சக்கிய பாவத்துல அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடியவர். இருந்தாலும் அந்த வாத்சல்ய பாவத்துல இருக்கக்கூடிய கோபியர்களை பார்க்கும்போது அப்பா அவர் உணர்றார், என்னுடைய பக்தி எதுவுமே கிடையாது. சாரி, மாதுரிய பாவத்துல இருக்கக்கூடிய கோபியர்களை பார்க்கும்போது அவர் உணர்றார், விருந்தாவனத்துல வந்து வாத்சல்ய பாவத்துல இருக்கக்கூடிய நந்த மகாராஜ், யசோதா, மாதுரிய பாவத்துல இருக்கக்கூடிய ராஜாராணி, மற்ற கோபியர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் வந்து உணர்றார், கிருஷ்ணர் இதுக்காக தான் என்னை இங்க அமைச்சிருக்கிறார். கிருஷ்ணர் வந்து பக்தியில என்னுடைய இதை காட்டிலும் உயர்ந்த நிலை இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் என்னை வந்து இங்க அனுப்பியிருக்கார். சோ இங்க இவங்களுடைய பாத துளிகள் எனக்கு கிடைச்சதுன்னா அதை நான் ஒரு பெரிய பாக்கியமா கருதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். நான் வந்து விருந்தாவனத்துல ஒரு புல்லா பிறந்தேன்னா அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா கருதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருப்பப்படுறார். அவருடைய விருப்பத்தை அவர் வந்து வச்சுக்கிறார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா விருந்தாவனம் போனீங்க அப்படின்னா, யாரெல்லாம் விருந்தாவனம் போயிருக்கீங்க இங்க? ஓகே, நீங்க போயிருக்கீங்கல்ல, இன்னும் கை தூக்க மாட்டேங்க. நீங்க போனது விருந்தாவனத்துல, நீங்க விருந்தாவனத்தை பார்க்கல, யாரும் விருந்தாவனத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு ஈஸியான கிடையாது. அதை நான் கேட்கல, வெளியில போய் பார்த்துட்டு வந்ததுதான் நான் கேட்டேன். சோ விருந்தாவனத்தை பாத்தீங்கன்னா அங்க உத்தவ குண்டான்னு ஒரு இடம் இருக்கு. உத்தவர் வந்து கோபியர்களோட பேசின இடம். அந்த இடத்துல ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. சோ அந்த இடத்துலதான் உத்தவர் வந்து புல்லாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். சோ அந்த கதைகள் போயிருக்கீங்களா? பாத்தீங்களா பிரபு உத்தவ குண்டா? நீங்களும் பாத்தீங்களா? சோ எல்லாருமே பார்க்கலாம், ஏன்னா அது கோவர்தன் பரிக்கிரமாலே இருக்கு. எடுத்தனே அந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க, என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஸோ இப்படி கோபியர்கள்ட்ட இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு இவர் வந்து வண்டியை பூட்டிட்டு நேரா மதுராவுக்கு போறார். பகவான் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக மீண்டும் மதுராவுக்கு போறார். மதுராவுக்கு அவர் போனரையும், மதுராவுக்கு போறாருன்னு தெரிஞ்சதையும் இவங்க வந்து உத்தவர்கிட்ட நிறைய கொடுத்து விடுறாங்க. கிருஷ்ணருக்கு, பலராமருக்கு, வசுதேவருக்கு, தேவகிக்கு, உக்ரசேனருக்கு, இப்படி எல்லாருக்கும் இவங்க வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துடுறாங்க. இவங்களுக்கு அதை கொடுங்க, இவங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்து அனுப்புறாங்க. இவர் போறார். இவர் போனதையும் கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க யசோதாமா நந்த மகாராஜ் வந்து தனக்கு விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இதெல்லாம் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாரம்னா நம்ம வி கேன் கோ ஃபாஸ்ட், ஒரு 5-6 சாப்டர் படிக்கலாம் அடுத்த வாரம். பட் எல்லாரும் தயவுசெய்து சீக்கிரம் வாங்க. நமக்கு அங்கே வந்து ராஜாராம் நகரில் இருக்கும்போது 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிப்போம். இங்கே 8 மணிக்கு ஆரம்பித்தோன்னா அங்கே லென்த்தியராக நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து 10:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம இப்போ இந்த நேரத்தில் நிறுத்தினாதான் நம்ம போய் பிரசாதம் சாப்பிட்டு மறுபடியும் இங்கே வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால பெட்டர் வந்து டிவோட்டீஸ் தர்ஷனாரத்துக்கு வாங்க. எல்லாரும் 7:15 வாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் தர்ஷனாரத்தி, குரு பூஜா. குரு பூஜா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவோட